அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி டிஎன்பிசியில் புதுசாக கொடுத்துருக்கிற சிலபஸில் ஒவ்வொரு தலைப்புகளாக பார்த்துருக்குறோம். ஏற்கனவே பல தலைப்புகள் பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி போட்ட காணொளியில் சந்திப்பிழைகளை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த தலைப்பாக வல்லினம் மிகுமிடம் மிகா இடம். முதல்ல வல்லினம் மிகுதல் அப்படின்ற பகுதியில் முதல் பகுதியை பார்க்கலாம். இது 2 பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு மொழியை பிழை இல்லாமல் படிக்க எழுத தெரிஞ்சுக்கணும். பிழை இல்லாமல் படிக்க தெரியணும், எழுத தெரியணும், பிழை இல்லாமல் பேச தெரியணும். இந்த பகுதியில் நிறைய வினாக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் தமிழை பிழையோடு பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், ஆங்கில வழியில் நிறைய மாணவர்கள் இன்றைக்கி படிக்கிறாங்க. ஆங்கில வழியில் படிக்கிறதுனால ஆங்கிலமும் சரியாக தெரியலை, தமிழும் சரியாக தெரியலை. இப்போ தமிழில் நிறைய பிழைகள் செய்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் பிழைகள். இதெல்லாம் செய்யணுமா, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியலை. இந்த காணொளி அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மொழியை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு, படிப்பதற்கு, பேசுவதற்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது டிஎன்பிசி சிலபஸில் புது சிலபஸில் கொடுத்துருக்கிற பகுதி வல்லினம் மிகுமிடம் மிகா இடம். எந்த இடத்துல நம்ம வல்லினத்தை போடணும், கா சா த ப இந்த எழுத்துக்களை எங்கே இடணும், எங்கே இடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை முழுசாக பாருங்கள், இந்த காணொளியும் முழுசாக பாருங்கள். முதல்ல இடையில் கடையில் நீங்கள் விட்டுட்டு போக வேண்டாம். கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுறீங்கன்னா உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேர்வுக்கு பயனுள்ள விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் கட்டாயம் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி, தமிழ் தகுதி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இது பயனுள்ள விஷயமாக இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம், இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கலாம். எல்லா இடத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். படித்தது திருப்பி மீள்பார்வை செய்வதற்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பகுதியை பார்க்கலாம். வழி மிகுதல். பிழையற்ற தமிழில் இலக்கண மரபு குன்றாது எழுதுவது தான் நல்ல தமிழ். பிழையற்ற தமிழில் இலக்கண மரபு குன்றாது எழுதுவது தான் நல்ல தமிழில் எழுதுவதற்கான வழிமுறைகள். பிழை இருக்கக்கூடாது, இலக்கண மரபும் அதில் குறைஞ்சிடக்கூடாது. அப்படி எழுதுனா தான் அதுக்கு பேர் தமிழ். பிழையோடு அழகாக எழுதுவது மனமற்ற மலர் போலது. நம்ம எவ்வளோ அழகாக எழுதினாலும் பிழையோடு எழுதணும் அப்படின்னா ஒரு மலருக்கு மனமில்லாத மலர் பயனற்றதாக, மலர் இல்லாத மனமே இருக்காது. அதுபோல் அழகாக எழுதியிருந்தாலும் பிழையோடு எழுதுனா அது பொருள்படாது. வழிமிகுதல் என்பது நல்ல தமிழ் எழுத விரும்புவோர் அறிந்து கொள்ள வேண்டுமென்றவற்றுள் ஒன்று. வழிமிகுதல் என்பது பற்றி சற்று சிந்தித்தல் வேண்டும். வல்லினம் மிகுதல் அப்படிங்கிறது நல்ல தமிழில் பிழை இல்லாமல் எழுதுபவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வல்லெழுத்து மிகுந்து வருதலையே இலக்கணத்தில் சுருக்கமாக வழிமிகுதல் அப்படின்னு சொல்கிறோம். வல்லெழுத்து மிகுந்து வருதலையே இலக்கணத்தில் சுருக்கமாக வழிமிகுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வழி அப்படின்னா வல்லெழுத்து. வல்லெழுத்து எது? தமிழ் எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் 18. அந்த 18 3ஆக பிரிச்சிருப்பாங்க. வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து அப்படின்னு பிரிஞ்சிருப்பாங்க. கசட தபர இதெல்லாம் வல்லினம். ஞன நமன இதெல்லாம் மெல்லினம். ஏரள வள்ளல இதெல்லாம் இடையினம். இந்த 18 மெய்யெழுத்துக்களை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் வரக்கூடிய வல்லெழுத்து தான் வல்லினம் அப்படின்னு சொல்லக்கூடிய கசட தபர. இந்த எழுத்துக்களை தான் இங்கே வல்லெழுத்துன்னு சொல்கிறாங்க. வழி மிகுதல் அப்படின்னா வல்லெழுத்து மிகுதல், வல்லினம் மிகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்படி
வல்லெழுத்து மிகுந்து வரக்கூடிய செய்தியை சுருக்கமாக வழி மிகுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வழி மிகுதலால் பொருள் வேறுபாடு தெரியும். வல்லெழுத்து இந்த மாதிரி மிகுந்து வரக்கூடிய இடத்துல பொருள் வேறுபாடு இருக்கும். அப்படி அந்த எழுத்து இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல பொருள் வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். இனிய ஓசையும் உண்டாகும். உதாரணமாக செடிகொடி என்னும் தொடருக்கும் செடிக்கொடி என்னும் தொடருக்கும் வேறுபாடு உண்டு. இப்போ நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அந்த எழுத்திற்கான உச்சரிப்பு நம்ம கொடுத்து படித்தோம்னா பொருள் வேறுபடுது. செடிகொடி அப்படிங்கிற சொல்லுக்கும் செடிக்கொடி அப்படின்ற சொல்லுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. செடிகொடி அப்படிங்கிற சொல் செடியும் கொடியும் அப்படிங்கிற பொருளில் இடம்பெறுது. செடிக்கொடி அப்படின்ற சொல் செடியில் உள்ள கொடி அப்படின்ற பொருளை தருகிறது. இந்த மாதிரி வல்லெழுத்துக்கள் கா சா த ப அப்படிங்கிற எழுத்து எந்த இடத்துல இடம்பெறணும், எந்த இடத்துல இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். திரைக்கடல் என்னும் சொல்லுக்கு சுற்றுடருக்கு திரையை உடைய கடல் அப்படின்னு பொருள். திரை அப்படின்னா அலை தான். கடலில் அலைந்து வரக்கூடிய அலைகளை தான் திரை அப்படின்னு சொல்கிறோம். திரைக்கடல். பெண்களை உடைய பெண்களெல்லாம், பெண்மையுடைய பெண்களெல்லாம், பெண்ணுடைய பெண்களெல்லாம். இந்த மாதிரி 2 தொடர்கள் இருக்குது. இதில் முதல்ல இருக்கிற தொடர் பெண்மையுடைய பெண்கள், பெண் தன்மையுடைய பெண்களை தான் பெண்மையுடைய பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முதல் தொடரில். அடுத்து பாரு, பெண்மையுடைய பெண்களெல்லாம். 2வது தொடரில் பெண் தொடர், பெண் தன்மை ஒளிந்து போக இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் அப்படின்னு பொருள் கொடுக்குது. இந்த மாதிரி பொருள் மாறுபாடு ஏற்படுகிறது. இப்போ இலக்கண அறிவு இருந்தால்தான் சொற்றொடர்களில் பொருளை நல்லா உணர்ந்து அதில் உள்ள விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் புணர்ச்சி இலக்கண அறிவை மொழி தேர்ச்சிக்கு மிக இன்றியமையாதது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம போன சந்திப்பிள்ளைகள்லேயே நம்ம பார்த்துருந்தோம் புணர்ச்சியை. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் இலக்கண புணர்ச்சி அறிவை முழுவதுமாக பெற்றிருந்தார்கள். உதாரணத்துக்கு வாழைப்பழம், வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்குமானா இருக்காது. அறிஞர்கள் இப்படி எழுதுவதை ஒரு நகைப்புக்காக, கண்டிப்பாக நகைப்பு தான் செய்வாங்க. வாழைப்பழம் அப்படின்னு எழுதுனாதான் தமிழுக்குரிய ஓசை, அந்த சொற்றொடருடைய நயம் எல்லாமே இருக்கும். வாழைப்பழம் அப்படின்னு எழுதுறதுக்கும் வாழைப்பழம் அப்படின்னு எழுதுறது தான் சரி. இதுதான் தமிழுக்குரிய இனிய ஓசை பெற்று வரக்கூடியது. அப்போ நம்ம எழுதுகின்ற பொழுது அந்த எழுத்திற்கான உச்சரிப்புகள், அந்தந்த நயங்களை சரியாக கடைபிடித்து எழுதணும். அதுதான் வாழைப்பழம் அப்படி எழுதுவது தான் சரி. இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இது எழுதக்கூடாது, இதுதான் சரி. இந்த மாதிரி தான் எழுதணும். போதுமான தமிழ் கல்வி இல்லாதவர்கள் எழுதும் நூல்களில் வழிமிக வேண்டிய இடத்தில் வழிமிகாமல் இருக்கிற பிழைகள் மலிந்து கிடக்கின்றது. இந்த மாதிரி அறிவு சரியாக புரிஞ்சிக்காதவங்க தமிழ் நூல்களில் வல்லெழுத்து மிகுந்து வரக்கூடிய இடத்துல வராமல் நிறைய பிழைகளோடு எழுதுகிறாங்க. அதை இன்றைக்கி நம்ம நிறைய அறிவிப்பு பலகைகள்லாம் பார்க்கலாம். வழியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போகிறோம், ஒரு ஹோட்டல் கடையில் போகிறோம், இந்த மாதிரி வெளியில் நம்ம போகும் பொழுது அறிவிப்பு பதாதைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிழைகள் இருக்குது. அது பிழைன்னே தெரியாமல் நம்ம அதை பழகி பயன்படுத்திகிட்ருக்கோம். அதே மாதிரி தமிழ் நாளிதழ்களில் பார்க்கலாம், வார இதழ்களில் பார்க்கலாம். இந்த மாதிரி பிழைகள் எல்லாம் அதிகமாகவே காணப்படுது. இதை நாம் சரியாகவே கவனிக்காமலே இது சரின்னு நாம் ஏற்றுட்ருக்கோம். இங்கனம், அங்கும், இங்கும், எங்கும் பிழைகளே மிகுந்து காணப்படுது. ஆங்கில இதழ்களிலோ பிழைகள் மிகுந்திருக்க காண்பதில்லை. தமிழ் செய்த தவக்குறையோ என்னவோ தமிழ் நாளிதழில், வார இதழில் எழுத்தாளர்கள் பல நூல்களில் இந்த பிழைகளை நாம் செய்கிறாங்க. இதற்கு காரணம் மொழி தேர்ச்சி அற்றவர்கள் எழுதக்கூடிய பிழை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று தான். ஒரு மொழியினுடைய அடிப்படை தேர்ச்சிகள் இல்லை அப்படின்னா அது பிழை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். பல மொழிகளை ஆய்ந்தறிந்த மொழி நூலாசிரியர் ஆட்டோ எஸ்பர்சன் அவர்கள்
சொல்லுவார். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்றால் பல சொற்களை அடுக்கி எழுத படித்து கொள்வது மட்டும் ஆகாது. எந்த மொழியை கற்கிறார்களோ அந்த மொழிக்கு உரிய இலக்கண முறைப்படி மரபு தவறாது சொற்களை சேர்த்தெழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இது யாருக்கும் இயற்கையாக உண்டாகாது. இயற்கையாக வர வேண்டுமென்றால் அளவு கடந்த உழைப்பு வேண்டுவதாகும் அப்படின்னு சொல்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான கூற்று. யார்? ஆட்டோ எஸ்பர்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒரு மொழியை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா பல சொற்களை அடுக்கி எழுத படித்து கொள்வது மட்டுமாகாது. எந்த மொழியை கற்கிறோமோ அந்த மொழிக்குரிய இலக்கண முறைப்படி மரபு தவறாது அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். இது இயற்கையால் வராது. ஒருவேளை இயற்கையாக வரணுன்னா நாம் உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மொழியை பிழை இல்லாமல் இலக்கண முறைப்படி கற்றுக்கிட்டால் தான் அது சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறார். அவர் கூறுவது மிக மிக உண்மைதான். வல்லெழுத்து மிகுவது ஏன் வேண்டும், எதுக்காக அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு பொருளை தெளிவாக சரியாக உணர்வதற்கும் தமிழ் மொழிக்கே உரிய ஓசையை வெளிப்படுத்துவதற்கும் இதை தெரிந்து கொள்ள அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வல்லினம் மிகுந்த வரக்கூடிய தமிழ் மொழியில் மலையாள மொழியில் காணப்படுகிற வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அப்படி என்ன வேறுபாடுகள் இருக்குன்னா பொருள் வேறுபாடு தான். அதை தான் இப்போ நம்ம எப்படி எழுதணும், எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சென்னை தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம் என்று எழுதுவது தவறு. எப்படி எழுதணுமானா சென்னை தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம் என்றும் எழுத வேண்டும். சென்னை தமிழ்ச்சங்கம், சென்னை அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக எப்படி இருக்கணுமா, இத்து வரணும். மதுரை அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக இத்து வரணும். இந்த மாதிரி எழுதுவது தான் சரி அப்படின்னு சொல்கிறார். அதே போல் புது கல்வி திட்டம் என்று எழுதுவது பிழையாகும். புதுக்கல்வி திட்டம் இப்படி தான் எழுதணுமா, இப்படி எழுதணுமா, புதுக்கல்வி திட்டம் அப்படி தான் எழுதணுமா, அதை சரியா. அதே போல் குடும்பங்களை காப்பாற்ற என்று எழுதலாகாது, குடும்பங்களை காப்பாற்ற என்று எழுத வேண்டுமா. இப்போ குடும்பங்களை காப்பாற்ற அப்படின்னு இந்த இடத்துல இக்கு போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சரி. இந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைகள் நிறைய தவறுகள் செய்கிறோம். இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் பெற்று வரக்கூடிய விதிகளை தான் நிறைய இருக்குது. அதில் தான் இப்போ நாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். காணொலியை முழுசாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ நான் சொல்லலாம். அதை படித்ததை நீங்கள் தெரிஞ்சதை மறுபடியும் நான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஆழமாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பிள்ளைகள் மொழியை வழிவகுக்கும். உதாரணத்துக்கு இப்போ இதை வினாக்களாக எப்படி கேட்கலான்னு ஒரு தொடர் கொடுத்துட்டு எந்த இடத்துல வல்லினம் மிகும், இந்த இடத்துல சரியா அப்படின்லாம் டிஎன்பிசியில் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எடுத்து புரிஞ்சிக்கிட்டு எழுதுகிற மாதிரி தான் வினாக்கள் கேட்க போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு பகுதியும் தெளிவாக படிச்சிருந்தால் தான் உங்களால் அதை விடையை காண முடியும். எடுத்தோடனே நம்ம குருட்டு மனப்பாடத்தில் எதுவும் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி தான் இனிமேல் வரக்கூடிய வினாக்கள் இருக்கும். அதனால் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும், மிகாது. சுற்றெழுத்து வினா எழுத்தை அடுத்து ஒற்று மிகும். சுற்றெழுத்துக்கெல்லாம் நமக்கு தெரியும். ஆ இ உ, ஆ இ உ இது சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவன், இவன், உவன். இந்த சுற்றெழுத்துக்களை அடுத்து ஏ என்ற வினா எழுத்தை அடுத்து வரக்கூடிய க, ச, த, ப அப்படிங்கிற எழுத்துக்கள் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, ஆங்கு, ஈங்கு, யாங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை, இனி, தனி, அன்றி, இன்றி, மற்ற, மற்றை, நடு, பொது, அணு, முழு, புது, திரு, அரை, பாதி, எட்டு, பத்து, முன்னர், பின்னர் ஆகிய எழுத்துக்களில் நிலைமொழியாக இந்த சொற்கள் நிற்க, வருமொழியில் கா, சா, த, ப என எழுத்துக்கள் எது வந்தாலும் அது முதலாக வரக்கூடிய எழுத்தோடு கட்டாயம்
மிகுந்து வரும். இப்போ கா அப்படின்னா கா மிகுந்து வரும். கா என்றால் கா முதல் கவ் வரை உள்ள எழுத்துக்கள். அதே மாதிரி சான்னா சா முதல் சவ் வரை. சா த ப என எழுத்துக்கள் கொள்க. வருமொழி முதல்ல, அதாவது அடுத்து வரக்கூடிய சொல்லின் முதல்ல கா சா த ப க என்ற வர்க்கம் வந்தால் வல்லினம் மிகும். வேறு எழுத்து வந்தாக கண்டிப்பாக மிக. நிலைமொழி ஈற்றெழுத்தில் அதே வல்லெழுத்து, வருமொழி முதல் எழுத்துலையும் வல்லெழுத்து. இப்படி இருந்தால் கண்டிப்பாக அது மிகவும். வேறு எழுத்துக்கள் இருந்தால் எழுத்துக்கள் வரின் அது வழி மிகாது. உதாரணத்துக்கு ஆ கூட்டல் பக்கம் அப்பக்கம், ஆ கூட்டல் பக்கம் அப்பக்கம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்திருக்கு. சரியா என்று எழுத வேண்டும். ஆ கூட்டல் குடம் அக்குடம், ஈ கூட்டல் செடி இச்செடி, ஏ கூட்டல் பக்கம் எப்பக்கம், அந்த கூட்டல் செடி அந்த செடி, இந்த கூட்டல் குழந்தை இந்த குழந்தை, எட்டு கூட்டல் பாடம் எட்டு பாடம், அங்கு கூட்டல் சென்றான் அங்கு சென்றான், எங்கு கூட்டல் கேட்டான் இங்கு கேட்டான், ஆங்கு கூட்டல் சென்றான் ஆங்கு சென்றான், ஈங்கு கூட்டல் கொடுத்தான் இங்கு கொடுத்தான், யாங்கு கூட்டல் சென்றான் யாங்கு சென்றான், அப்படி கூட்டல் பேசு அப்படி பேசு, இப்படி கூட்டல் சொல் இப்படி சொல். இந்த மாதிரி முழு கூட்டல் பக்கம் முதல் பக்கம், புது கூட்டல் கல்வி புதுக்கல்வி, புது கூட்டல் பொருள் புதுப்பொருள், திருக்குறள் திரு கூட்டல் குறள் திருக்குறள், திரு கூட்டல் குளம் திருக்குளம், அரை கூட்டல் பக்கம் அரை பக்கம், எப்படி கூட்டல் தந்தாய் எப்படி தந்தாய், ஆண்டு கூட்டல் போனேன் ஆண்டு போனேன், ஈண்டு கூட்டல் தந்தேன் ஈண்டு தந்தேன், பாதி கூட்டல் துணி பாதி துணி, எட்டு கூட்டல் குழந்தை எட்டு குழந்தை, யாண்டு கூட்டல் சென்றாய் யாண்டு சென்றாய், எவ்வகை கூட்டல் கொடி எவ்வகை கொடி, அவ்வகை கொடி அவ்வகை கொடி, இவ்வகை கொடி, எவ்வகை செடி, அத்துணை பெரிய இத்துணை சிறிய, எத்துணை பாடல்கள், இனி பேசேன், தனி கூட்டல் குடிசை தனி குடிசை, அஃதன்றி கொண்டேன், இன்றி கூட்டல் செல்வேன் இன்றி செல்வேன், மற்ற கூட்டல் பிள்ளை மற்ற பிள்ளை, மற்றை கூட்டல் குறிப்புகள் மற்றை குறிப்புகள், நடு கூட்டல் கடல் நடுக்கடல், நடு கூட்டல் தெரு நடுத்தெரு, பொது கூட்டல் கூட்டம் பொதுக்கூட்டம், அணு கூட்டல் குண்டு அணுக்குண்டு, பத்து கூட்டல் செடிகள் பத்து செடிகள், முன்னர் கூட்டல் கண்டேன் முன்னர் கண்டேன், பின்னர் கூட்டல் பேசுவேன் பின்னர் பேசுவேன். இதுபோல் சொற்கள் சரியாக நாம் பொருத்தி கொடுக்கணும். இதை பொறுத்து வடிவில் கேட்கலாம், அல்லது நேரடியாக தொடர் கொடுத்துட்டு கேட்கலாம். இந்த மாதிரி பெரும்பாலும் அவங்க அங்கு கூட்டல் போனார் இங்கு கூட்டல் சென்றார் எங்கு கொடுப்பாய் அப்படின்னு எழுதுகிறாங்க. இந்த மாதிரி எழுதுறது தவறு. எப்படி எழுதணும்? அங்கு போனார் இப்பு போடணும், இங்கு சென்றார் இச்சு போடணும், எங்கு கொடுப்பாய் இக்கு போடணும். இந்த மாதிரி எழுதுவது தான் சரி. ஏன்னா அங்கு இங்கு எங்கு அப்படிங்கிற இடத்துல கட்டாயம் வல்லெழுத்து மிகுந்துதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒன்றொடர் குற்றிலக்கரத்தை அடுத்து ஒற்று மிகும். ஒன்றொடர் அப்படின்னா வல்லெழுத்து மிகுந்து வரக்கூடிய எழுத்துக்கள் குற்றிலக்கரத்தில் கண்டிப்பாக வரும். இப்போ சொற்கள் பார்த்திங்கன்னா இக்கு கூட்டல் இக்கு இச்சு தி இட்டு இப்பு இரு இற்று, இந்த மாதிரி முடிந்தால் அந்த சொற்களை எடுத்து ஒன்றொடர் குற்றிலக்கரங்கள் வரும். உதாரணத்துக்கு மக்கு தச்சு செத்து விட்டு உப்பு கற்று, இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே ஒன்றொடர் குற்றிலக்கரம் தான். ஒன்றொடர்னா வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஒன்றொடர் குற்றிலக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இத்தகைய சொற்கள் நிலைமொழியாக இருந்தால் கண்டிப்பாக வருமொழியில் காசா தாபா மிகுந்து தான் வரும் அப்படின்றாங்க. நிலைமொழி ஈற்றெழுத்தில் இந்த மாதிரி வல்லெழுத்துக்கள் வந்துருச்சு அப்படின்னா வருமொழி முதலெழுத்தில் காசா தாபா கண்டிப்பாக மிகுந்து வரும். உதாரணத்துக்கு பாருங்களேன், மக்கு பையன் செத்து பிழைத்தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கு பையன், அதே போல் செத்து பிழைத்தான், தச்சு தொழில், உப்பு கடை, விட்டு சென்றான், கற்றுக் கொடுத்தான். இதெல்லாமே என்னது? வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடிய எழுத்துக்கள். இதை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கே? ஒன்றொடர் குற்றிலக்கரத்தை அடுத்து கண்டிப்பாக வல்லெழுத்து மிகுந்து தான் வரும். எப்படி மிகும்? இப்படி தான் மிகும். எப்படி? மக்கு கூட்டல் பையன், மக்குங்கிறது என்னது? ஒன்றொடர். செத்து கூட்டல் பிள்ளை, செத்து பிழைத்தான். நிலைமொழி ஈட்டில் இந்த இடத்த பாருங்கள், கடைசி எழுத்துக்கு முன்னாடி
வல்லெழுத்து மிகுந்திருக்கு. அதே எழுத்து தான் மிகும். எங்கே வரும் முதல் எழுத்தில் பை இருக்கு இல்லையா, அந்த எழுத்து மிகுந்து வரும். எல்லாமே நிலைமொழி ஈற்றில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து வறுமொழி முதல் எழுத்தில் எந்த எழுத்து இருக்கோ அது மிகுந்து வரும். சரிங்களா? அதே மாதிரி 8, 10 இந்த மாதிரி சொற்களும் இங்கே அடங்கி வரும். 10 பாட்டு, 8 தொகை இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக மிகுந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எதிர்த்து பேசினார் என்று எழுதுவது தவறு. எதிர்த்து பேசினார் இப்படி தான் எழுதணும். எதிர்த்து பேசினார் அதுதான் சரி. இந்த மாதிரி விற்று சென்றார் அப்படிங்கிற இடத்துல பாருங்கன்னா விற்று சென்றார் அப்படி தான் எழுதணும். இதுதான் சரி. இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து தவறுகளை சரி பண்ணி எழுதணும். இந்த மாதிரி தொடர் அப்படியே கொடுத்துட்டு உதாரணத்துக்கு விற்று சென்றார், விற்று சென்றான், இதில் எது சரி அப்படின்னு 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம விற்று சென்றார் என்பதுதான் சரின்னு போடணும். இந்த மாதிரி நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற என்று எழுதுதல் பிழை. எப்படி எழுதணும்? ஆட்சியை கைப்பற்ற எழுது இப்படி தான் எழுதணும். ஆட்சியை கைப்பற்ற இங்கேக்கு போடணும். எந்த மாதிரி இடத்துல? மந்திரி சபைக்கு போக. இப்போ எது தவறு? இப்போ என்ன எழுதணும்? மந்திரி சபைக்கு போக அப்படி தான் எழுதணும். சரிங்களா? ஏன் இந்த இடத்துல காரணம் அப்படின்னா இது வந்து 2ஆம் வேற்றுமை உருபு. எது? ஆட்சியை கைப்பற்ற. ஆட்சி கூட்டல் ஐ உருபுகள் எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து என்னது? கண்டிப்பாக வல்லினத்தை மிகும். அடுத்தது உதாரணத்துக்கு சபைக்கு. இப்போ சபைக்கு அப்படிங்கிறது வருது இல்லையா? இப்போ சபைக்கு அப்படிங்கிற இடத்துல இது 4ஆம் வேற்றுமை கூ உருபு. எங்கெல்லாம் வந்து 2ஆம் வேற்றுமை உருவும் 4ஆம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக வந்து நிற்குதோ, வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் வேற்றுமை உருவு ஐ என்னும் உருவிற்கு பின்னும் 4ஆம் வேற்றுமை உருவு கூ என்னும் உருவிற்கு பின்னும் வல்லினமானது மிகுந்து வருவது தான் சரி. அடுத்து வல்லெழுத்து மிகுதலை பற்றி நம்ம எழுதுவது சுவையாக இராது. படிப்பதும் சிறிது கடினமாக இருக்கும். எனினும் ஒரு முறை இருமுறை இங்கே எளிதான முறையில் கூறியுள்ளதை படித்து பார்த்தோம்னா இந்த பிழைகள் வராது. எவரும் எழுதலாம் படிக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்பது உண்மை. மனமுண்டால் வழி உண்டாகும். முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாம். மீதி இருக்கிற அடுத்த வழிமிகுதல் 2வது பகுதியை நம்ம அடுத்தது ஒரு காணொளியில் பார்க்கலாம். ஏன்னா இது ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பகுதி தான். ரொம்ப புரிஞ்சிட்டு படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் இதை முழுமையாக படிக்க முடியும். பிள்ளைகளை வெளியே நம்ம பிள்ளைகள் தவிர்க்கவே முடியும். இந்த மாதிரி ஆ இ ஊ என்ற சுற்றெழுத்துக்கள் எழுத்து ஏ என்ற வினா எழுத்தை முன்னிறுத்தும் வல்லினம் மிகும். அதே போல் வண்டுடர் குட்டியிலபுரத்துலேயும் கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். மீது அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலும் ஆழமாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள், திரும்ப திரும்ப அதை பாருங்கள். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி, சந்திக்கலாம்.